சீமானுக்கு தான் போன் சீமானுக்கு போடுங்க. ஏன்னா அவரு ஒரு விவசாய பைத்தியம். விவசாயத்துக்குலாம் கவர்மெண்ட் வேலை தரனாலே சொல்லியிருந்தாருல முன்னே, அதனால அவரு பைத்தியம் இல்ல, விவசாய பைத்தியமா யாராவது நினைக்கிறாங்களோ அவங்கதான் பைத்தியம். தொகுதி தமிழ்நாட்டுல 117 இடத்துல பெண்களுக்கு சமமா இந்த எம்எல்ஏ எல்லாம் நிக்கிறாங்க. வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. சரிங்களா? விவசாய சின்னம் முக்கியமா உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் நீ சொல்லலாம், அவரு தான் இதுக்கு போட போறாரு. உங்க ஆளுங்க வந்துட்டு போனதா சொல்லுங்க. அதே மாதிரி சொல்லிட்டாரு. நைட்ல நம்ம நடுராத்துல வந்து காசு எங்க வீட்டு காசு ஒத்த பைசா கொடுக்க மாட்டோம். நீ ஓட்டு போட்டா போடுவோம், விருப்பம் போட்டா கொடுங்கம்மா. அக்கா வணக்கம். அக்கா கிட்ட போடுவீங்களா? யாரில் இருக்கிறவங்களே கேட்டு வாங்குறாங்க. வாய்ப்பு கொடுங்கம்மா. விவசாய சின்னம் தேங்க்ஸ் கிட்ட கொடுப்பா. வீட்டுல இருக்காங்களாம்மா? அம்மா அப்பா அண்ணன்? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை. படிக்காதவரே இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவது அடுத்த வேலை. இதெல்லாம் எங்க கொள்கை. அது மட்டும் இல்ல, இங்க என்ன வளம் இருக்கோ அதை வச்சு இங்கேயே ஒரு தொழிற்சாலை அமைச்சு கிராமப்புறத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லக்கா. அதுதான் எல்லாமே, அதுதான் நம்ம குழந்தைங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீட்டு தேர்வை ரத்து பண்ணுன்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்த உடனே முடிஞ்சு போச்சு 5 வருஷம். என்னம்மா நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட் எல்லாமே கெட்டு போச்சு. சீமானுக்கு தான் போன் சீமானுக்கு போடுங்க. ஏன்னா அவரு ஒரு விவசாய பைத்தியம். விவசாயத்துக்குலாம் கவர்மெண்ட் வேலை தரனாலே சொல்லியிருந்தாருல முன்னே, அதனால அவரு பைத்தியம் இல்ல, விவசாய பைத்தியமா யாராவது நினைக்கிறாங்களோ அவங்கதான் பைத்தியம். விவசாயி இல்லன்னா சோறு இல்ல. என்னம்மா சாப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு போய் தானே வேலை பார்க்கணும். சோறு இருந்தா தானே வயிறு வாழ முடியும். அதனால எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? வரமா எல்லாருக்கும். என்ன தம்பி, யாரு கூட்டு போட போற? நீ சட்டையெல்லாம் அவுத்து விட்டுரும் போது வேற மாதிரி மாற்றம் வரும். எல்லாமே புதுசாதான் போடணும்ன்றாங்க. ஆமாக்கா, ஏமாற்றுவாங்க. பெண்களுக்கு யாரு சமமான வாய்ப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அவங்களுடைய செயல்பாடு பாருங்க. எங்களுடைய 117 பெண்கள் 117 சரிசமமா கொடுத்திருக்காரு சீட்டு. ஆமா, ஐயா சொன்ன மாதிரி 234 தொகுதி தமிழ்நாட்டுல 117 இடத்துல பெண்களுக்கு சமமா இந்த எம்எல்ஏ எல்லாம் நிக்கிறாங்க. வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 2019 இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் பெண்களுக்கு சமமா கொடுக்கிறார். பெண் விடுதலையே திமுக தான் வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறாங்க. ஆனா பெண்களுக்கு என்ன வாய்ப்பு? ஒண்ணும் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கரெக்டா சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பச்சை பிள்ளை கூட 2 வயசு பிள்ளை நடமாட முடியாது நாட்டுல. நீங்களா சொல்லுங்க. 60 வயசு பாட்டி ஒரு தாத்தாவை சாவடிச்சுட்டு 60 வயசு பாட்டி இதை பாருங்க கற்பாய்ச்சி கொலை பண்ணாங்கன்னு செய்தி பாத்தீங்களா இல்லையா? இப்ப நாட்டுல பாதுகாப்பே இல்ல. இப்ப தயவு செய்து சொல்றேன், திமுகல பெண்கள் இப்ப அவங்க தங்கச்சி தான் கனிமொழி, அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்க மாட்டாரு ஸ்டாலின். பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அது முறை இந்த முறை வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. சரிங்களா? விவசாய சின்னம் முக்கியமா உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் நீ சொல்லலாம், அவரு தான் இதுக்கு போட போறாரு. உங்க ஆளுங்க வந்துட்டு போனதா சொல்லுங்க. அதே மாதிரி சொல்லிட்டாரு. நைட்ல நம்ம நடுராத்துல வந்து காசு கொடுக்குற வேலை எல்லாம் எங்க வீட்டு காசு ஒத்த பைசா கொடுக்க மாட்டோம். நீ ஓட்டு போட்டா போடுவோம், விருப்பம் போட்டா அப்பாண்ட உனக்குதான் பாதிப்புன்னு எங்க அண்ணன் சீமான் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. காசு கொடுத்தா திடீர்னு மாறிடாதீங்க. எல்லாரோட கூட்டணி வச்சு 500 கோடி 1000 கோடி வாங்கி எங்களால காசு கொடுக்க முடியும். ஆனா அது தப்பு. அதுதான் வந்து எல்லா விதமான அழிவு திட்டங்களுக்கும் வழிவகுக்குதுன்னு நாங்க எங்களோட கொள்கை அதுதான். ஆமா, ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாது. வாய்ப்பு கொடுங்க. அதே மாதிரி 1000 கோடி கொடுத்தாலும் ஒரு நாள்ல செலவு பண்ணலாம். ஆனா 5 வருஷம் ஒரு நிமிஷத்துல செலவு பண்ண முடியாது. அதனால யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் சும்மா கிடையாது. ஒரே ஒரு தடவை மாத்தி போட்டு பாருங்க. 1000 கோடி இருந்தாலும் இன்னைக்கு நிலம் வாங்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம். ஒரே நிமிஷம் செலவு பண்ணிடலாம். ஆனா 5 வருஷம் ஒரு நிமிஷம் செலவு பண்ண முடியுமா? 5 வருஷம் எவ்வளவு பெரிய நாள். அதனால யோசிச்சு இந்த தடவை கண்டிப்பா யோசிச்சு எல்லாரும் மாத்தி ஓட்டு போடுங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க.